السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واجعل لي لسان صدق في الآخرين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما أنا دعوة أبي إبراهيم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் நல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹுவின் பேரருளால் ஹஜ்ஜையும் குர்பானியையும் இரண்டு பெரிய அமல்களை அல்லாஹ்விற்காக நிறைவு செய்துவிட்டு நாம் சந்திக்கக்கூடிய முதல் ஜும்மா இது. உலகமெல்லாம் ஹாஜிகள் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவுபடுத்தி விட்டார்கள். உலக முஸ்லீம்கள் குர்பானி என்கிற அமல்களை முடித்து விட்டார்கள். இந்த ரெண்டு அமல்களின் வழியாகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கடமை நிறைவுபடுத்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த கடமைக்கு சொந்தக்காரனான ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய சிறப்பம்சங்கள் குறித்தும் அவர்கள் மூலம் இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற பெரும் படிப்பினைகள் குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குர்ஆனில் ஒரு தனி மனிதரை எவ்வளவு தூரம் அல்லாஹ் உயர்த்த முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் உயர்த்தி, எந்த அளவிற்கு கண்ணியம் செலுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து, அல்லாஹ்விற்காக வாழ்ந்த ஒரு மனிதரை உலகம் இருக்கிற வரை நினைத்து பார்க்கிறவாறு ஒரு பெரும் வாழ்வை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்து விட்டார். குர்ஆனில் நிறைய நபிமார்களை பேசுகிற இறைவன் யாருக்கும் சொல்லாத வார்த்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய சொல்லுகிறார். அதில் குர்ஆனிலே இப்படி வருகிறது: இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதா. நிச்சயமாக இப்ராஹிம் நம்முடைய பார்வையில் தனி நபர் அல்ல, அவர் பெருங்கொண்ட கூட்டம். உம்மத்தன் கானிதா, அவர் பெரிய உம்மத் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு தனி மனிதரை ஒரு பெருங்கொண்ட சமுதாயத்தை போல அல்லாஹ் பார்ப்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிலும் சரி, அவர்கள் அர்ப்பணிப்பிலேயும் சரி, அவர்களுடைய தியாக உணர்விலேயும் சரி, அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற நன்றியுள்ள அடியாரார் என்கிற அந்த விதத்திலையும் சரி, குறிப்பாய் உலகத்திற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலையும் சரி, அவர் தனி மனிதராக அல்லாமல் ஒரு பெருங்கொண்ட கூட்டமாய் ஜெயித்திருக்கிறார். குர்ஆனில் இப்ராஹிம் அவர் தனி மனிதர் அல்ல, உம்மத். உம்மத் என்றால் நமக்கு தெரியும், பலம் கொண்ட கூட்டங்களை எல்லாம் அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளும். ரசூலுடைய உம்மத் என்று சொன்னால் இன்றைய தேதிக்கு 200 கோடி முஸ்லீம்கள். இந்த 200 கோடி முஸ்லீம்களுக்கு உம்மத் என்று பெயர். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் கான உம்மத்தன் கானிதா, அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, பெருங்கொண்ட உம்மத்துக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலே எந்த நபருக்கும் எந்த நபிக்கும் இந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் பல கோடி உம்மத்திற்கெல்லாம் நிகராக ஒரு மனிதர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆனில்
இப்ராஹிம் என்கிற பெயர் மட்டும் 200க்கும் மேற்பட்ட இடத்தில் அல்லாஹ் பேசுகிறார். இப்ராஹிம் என்கிற வார்த்தையை அத்தியாயத்திற்கு பெயராக வைத்து பேசுகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை, வணக்கத்தை, தியாகத்தை, அர்ப்பணிப்பை, அவர்களுக்கு உண்டான முன்மாதிரியான குணங்களை எல்லாம் குர்ஆன் போகிற இடமெல்லாம் கோடிட்டு காட்டிவிட்டு போகிறது. எந்த நபிக்கும் தராத ஒரு தனிப்பட்ட விசேஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டு. சுமார் 1.25 லட்சம் நபிமார்கள் வந்த வரிசையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தனித்துவப்படுத்தப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு நபி வருகிறார் என்றால் அவருக்கு தனியாய் ஷரியத்து வழங்கப்படும், அமல் வழங்கப்படும், சட்டங்கள் வழங்கப்படும். அவர் இருக்கிற வரை அந்த அமலை செய்வார். அதனை சார்ந்திருக்கிற உம்மத்துக்கள் எல்லாம் அதை செய்யும். அவர் மௌத்தாகிவிட்டால் அந்த உம்மத்துக்கள் அதை செய்வார்கள். அதற்கு பிறகு இன்னொரு நபி வந்தால் அதுவரை செய்திருக்கிற ஷரியத்து நிறுத்தப்பட்டு புதிதாய் வந்திருக்கிற நபிக்கு வேறு சட்டங்களும் அமல்களும் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அதன் வழியிலே உலகம் போகும். நபிமார்களின் வரிசையில் அப்படித்தான் அல்லாஹ் உலகத்தை சுற்ற வைத்திருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் இதிலே தனித்துவம் பெறுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் அவர்கள் இறந்ததற்கு பிறகும் கூட அவருடைய ஷரியத் இறக்கவில்லை, அவர் கொண்டிருந்த அமல் இறக்கவில்லை. ஏன் இறக்கவில்லை? அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவர் உம்மத்தாக இருப்பவர் மௌத்தாக மாட்டார். கியாமத்து வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வாழும், அவர் செய்திருக்கிற தியாகம் வாழும். அவர் என்னென்ன அமல்கள் செய்தாரோ அத்தனையும் இந்த உலகத்தில் அடுத்தடுத்த நபிமார்கள் யார் வந்தாலும் அதை செய்வார்கள் என்று அல்லாஹ் வைத்து விட்டான். நமக்கு தெரியும், உலகத்தில் எக்ஸ்பிரேட் ஆகாத, காலத்தால் காலாவதியாகாத நபிமார்கள் 2 பேர் மட்டும்தான். 2 பேர் மட்டும்தான் உலக ஓட்டத்தில் காணாமல் போகாமல் இன்று வரை நிலைத்திருக்கிற நபிமார்கள். இன்றைக்கு மூசாவுடைய ஷரியத் இல்லை, ஈசாவினுடைய ஷரியத் இல்லை, தாவூதை பின்பற்றுகிற அவர் வைத்திருந்த வேத கிதாபுகள் உலகத்திலே இல்லை, உலகத்தை எல்லாம் ஆண்ட சுலைமானுடைய ஷரியத் உலகத்தில் இல்லை. ஆனால் 5000 வருஷத்திற்கு முன்னால் வாழ்ந்து மறைந்து விட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கும் பெயர் சொல்லப்படுகிறார். உலக ஓட்டத்தில் எங்கெல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னார், எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்குமோ, எங்கெல்லாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹுடைய பெயரை பாங்கொலியாக எழுப்பப்படுகிறதோ அங்கையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உச்சரிக்காமல் ஒரு முஸ்லீமுடைய எந்த வாழ்வாதாரமும் போக முடியாது. உலகத்தில் காலாவதியாகாத 2 நபிமார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், இவர்களுடைய 2 ஷரியத்து மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் செய்த அமலை போல அல்லாஹ் இப்போது செய்கிறதுக்கு உம்மத்து வைத்திருக்கிறான். நமக்கெல்லாம் தெரியும், இந்த 2 நபிமார்களை பற்றி குர்ஆன் இவர் தனித்துவமானவர்கள் என்பதற்காக வேண்டி, இவர்கள் காலத்தால் காலாவதி ஆகாத நபி என்பதற்காக வேண்டி இந்த 2 நபிமார்களுக்கும் அல்லாஹ் தனித்தனியாய் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை, கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, ரோல் மாடல் இருக்கிறது. இது இப்ராஹிமுக்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. இரண்டாவது, காலத்தால் கழிக்க முடியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்கள் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, பெருமானாருடைய வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. ஏன் இந்த 2 நபிமார்களுக்கு மட்டும் உஸ்வத்துல் ஹஸனா? இவர்கள் கால ஓட்டத்தில் காணாமல் போகாமல் நிலைத்திருப்பார்கள். இவர்கள் உம்மத்தே காணித்தா, எல்லா காலத்திலேயும் உம்மத்தோடு சேர்ந்து அமலிலே இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் உஸ்வத்துல் ஹஸனா என்கிற இந்த வார்த்தை குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 2 பேருக்கும் மட்டும்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். தஃசீர் குர்துபியில் இந்த 2 வசனத்தை எழுதிவிட்டு அர்த்தம் எழுதுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த அழகிய முன்மாதிரி நமக்கானது.
ரசூலை யாரெல்லாம் உம்மத்தாக இருக்கிறார்களோ, ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகிறார் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு மட்டும் இல்லையா, உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுக்கும் சேர்த்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உஸ்வத்துல் ஹஸனா, ரசூலுக்கு யார் உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலும் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும், ரசூலை சார்ந்திருக்கிற இந்த உம்மத்தும் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். உலகத்தில் பெருமானாருக்கு ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் தரணியில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் என்பதை குர்ஆன் போகிற போக்கில் கோடிட்டு காட்டுகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அர்ப்பணிப்பும் உலகத்தில் குர்ஆன் எந்த நபிக்கும் தராத சிறப்புகளை எல்லாம் அந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். இவர் அழகிய முன்மாதிரி என்பதால், ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கும் இவர் முன்மாதிரி என்பதால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? நபியே நீங்க பெருமையா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் எனக்கு நேரான வழியை, மார்க்கத்தை எனக்கு காட்டி விட்டான். என்ன மார்க்கம்? தீனன் கியமம் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. கலப்பற்ற, எந்த குறையும் இல்லாத 100% பியூர் முஸ்லீமாக வாழ்ந்த இப்ராஹிமுடைய வழிமுறையில் அல்லாஹ் அந்த மார்க்கத்தை எனக்கு காட்டி விட்டான் என்று நீங்கள் பெருமையாக சொல்லுங்கள். நீங்கள் போவது இப்ராஹிமுடைய வழித்தோன்றல். இங்க நல்லா கவனிக்கணும். குர்ஆன்ல நிறைய இடத்துல என் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். என்னுடைய இஸ்லாத்தை பின்பற்றுங்கள், என் ஷரியத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய விஷயத்திலே சேர்த்து சொல்லுகிற இறைவன் இரண்டாவது குர்ஆனிலே சொல்லுகிறான், என் மார்க்கத்தை பின்பற்று, மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிம் மார்க்கத்தையும் பின்பற்று. அல்லாஹ்வுடைய மார்க்கமும் இஸ்லாம் தான், ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய மார்க்கமும் இஸ்லாம் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொன்னாலும் தப்பில்லை, இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று சொன்னாலும் தப்பில்லை. ஏனென்றால் இப்ராஹிமை நான் நண்பராக எடுத்துக்கொண்டேன். அவருடைய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனில் நிறைய துவா செய்தார்கள். ஆனால் அந்த துவாக்களிலே ஒரு துவா கோடிட்டு காட்டப்படும். அவர்கள் வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்திலே செய்த துவா, வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், எனது வாழ்க்கையை நான் மௌத்தானதற்கு பிறகும் பின்னால் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்னை பற்றி பேசுகிற நாவை ஆக்கி வைப்பாயாக. என்னை பற்றி பேச வேண்டும், என் வாழ்க்கையை பற்றி பேச வேண்டும், நான் செய்த அமலையெல்லாம் அவர்களும் செய்ய வேண்டும். துவாவை செய்தார்கள். அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன். இப்ராஹிமே, உங்கள் வாழ்க்கையை இனி கியாமத்து வரை பின்னால் வருகிற அத்தனை பேருக்கும் நாம் விட்டு விட்டோம். 5000 வருஷத்திற்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன அமல்கள் செய்தார்களோ, இனி அந்த அமல்கள் செய்யாமல் இனி எந்த நபிமார்களும் பூமியில வரமாட்டார்கள். நீங்கள் செய்கிற அமலெல்லாம் இனி பின்னால் வருகிற எல்லா நபிமார்களும் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த துஆவை கபூல் செய்தான். நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூறாமல் ஒரு துல்ஹஜ் மாதம் போகாது. உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ, துல்ஹஜ் மாதம் வந்தால் அவரை பற்றி பேசாமல் அந்த மாதத்தை நகர்த்த முடியாது. ஹஜ்ஜும் உம்ராவும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்த அந்த பாதையில் தான் போக முடியுமே தவிர, அவர்கள் செய்த அமலை தான் செய்ய வேண்டுமே தவிர நாம புதிதாக ஒரு அமலை செய்துவிட முடியாது. ஹஜ்ஜும் குர்பானியும், ஏன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையிலே இருந்து கொண்டு நாம் அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் பேச மாட்டோமே, வேற எதையும் கேட்க மாட்டோமே. அப்படிப்பட்ட தொழுகையிலும் கூட 4 இடத்தில் 4 தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ எப்படி அருள் செய்தாயோ, நீ எப்படி பரக்கத்து செய்தாயோ, அதுபோல் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத்து செய் என்று தொழுகையிலே உட்கார்ந்து கொண்டு அந்த மாமனிதர்களுக்கு வழங்கப்பட்டதை போல எங்கள் ரசூலுக்கு கூடு என்று கேட்கிறோமே. தொழுகையில் 4 இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெயர் வந்தாக வேண்டும்.
அவருடைய பெயரும் அவருடைய அமலும் இல்லாமல் கியாமத்து நாள் வரை நாம் எந்த அமலையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் சொன்னான், பின்னால் வருகிற அத்தனை பேரும் இப்ராஹிமே உன்னை பேசாமல் போக மாட்டார்கள், நீ செய்த அமல்களை செய்யாமல் போக மாட்டார்கள். நாம் அப்படி உலகத்திற்கு உன்னை ஒரு ரோல் மாடலாக, ஒரு கேங் லீடராக வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். குர்ஆனில் ஷாக்கிரல்லி அன்உமிஹி, எனக்கு கொடுக்கப்பட்ட, நான் அவருக்கு கொடுத்திருக்கிற எல்லா அருள் கொடைகளுக்கும் நன்றி செலுத்திய பேரடியார். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. உலகத்தில் எந்த நபிக்கும் இந்த வார்த்தை வரவில்லை. எல்லோரும் தொழுதார்கள், வணங்கினார்கள். ஆனால் ஏதாவது ஒரு இடத்தில் முகம் சுளிக்கிறவாறு, அல்லாஹ்விற்கு கோபம் வருகிறவாறு, நபிமார்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஏன் இப்படி என்று அவர்கள் சொல்லுகிறவாறு அல்லாஹ்வுடைய நினைவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த காலத்திலேயும் அல்லாஹ்வுடைய சின்ன கோபத்திற்கு கூட அவர்கள் ஆளாகவில்லை. ஷாக்கிரல்லி அன்உமிஹி, நான் கொடுத்த அருள் கொடைகளுக்கு முழுமையாய் நன்றி செலுத்திய ஒரு அடியார். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. அவர் தொழுகையிலே அவர் பெயரை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திய அடியாரை அல்லாஹ்விற்கு நாம் செலுத்துகிற நன்றியில் தொழுகையில் அவருடைய பெயரை உச்சரிக்க வைத்திருக்கிறார் என்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மட்டும் அல்லாஹ் தந்திருக்கிற கண்ணியம். வஜ்அல்லி லிசான சித்கி ஃபில் ஆகிரீன், எனக்கு பின்னால் உலகம் இருக்கிற வரை என்னை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்று அவர் துஆ செய்தார். நாமெல்லாம் ஐயாமுல் தஷ்ரீக் என்று சொல்லுகிற துல்ஹஜ் மாதத்தினுடைய அரஃபாவுடைய நாளிலிருந்து தக்பீர் சொல்லுகிறோமே, 23 வக்துகள் தக்பீர் சொல்லுகிறோமே. உலகத்தில் எல்லா மூலைகளிலேயும் தக்பீர் சொல்லப்படுகிறது. ஹாஜிகளுக்கு கூட தல்பியா நிறுத்தப்பட்டு அன்றைக்கு தக்பீர் சொல்லப்படுகிறது. உலகத்தில் எல்லோரும் தக்பீரை ஏன் அன்றைக்கு சொல்ல வைக்கிறான்? நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுப்பதற்காக போகிற போது, கிடத்தி அறுப்பதற்காக குனிந்த போது வேகமாய் வருகிற மலக்கினுடைய அந்த வருகை, ஜிப்ரீலே சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு 3 தடவை வேகமாக வந்தேன், வேகமாக பயணித்தேன். அப்படி பயணிக்கப்பட்ட ஒரு பயணத்தில் முதல் பயணம் நமக்கு தெரியும். இப்ராஹிம் அறுப்பதற்காக குனிந்து விட்டார். மகனின் கழுத்தில் தொண்டையில் கத்தி இருக்கிறது. தக்பீர் சொல்லி அறுக்க போகிறார். அறுக்க போகிற போதுதான் வானத்திலிருந்து எனக்கு உத்தரவு வருகிறது, அறுக்கிற என்னுடைய நண்பர் இப்ராஹிமை தடுத்து நிறுத்து, கத்திக்கு கொண்டு போய் அறுக்காத என்று வகியை கொடுக்க வேண்டும். இது ஜிப்ரீலுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. வகியை வாங்கி கொண்டு அரிசிலே வாங்கக்கூடிய வகியை, அந்த உத்தரவை 7 வானங்கள் தாண்டி பூமிக்கு வந்து அந்த கத்திக்கு அவர் கொடுக்க வேண்டும். அறுப்பதற்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இவ்வளவும் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வேகம், அல்லாஹு அக்பர். அந்த வேகத்திற்கு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வேகம் நிற்கவில்லை. அறுக்க போகிற போது வேகமாய் வருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார் தெரியுமா? விட்டு அறுத்துருவார் என்கிற பயத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னார். பொதுவாக கொஞ்சம் வேகமா ஒருத்தர் போறாரு, நம்மளும் வேகமா போய் பிடிக்கிறதுக்கு ஓடுவோம். அவர் ஓட ஓட அவர் வேகமா போறாருன்னா என்ன செய்யும்? ஒரு கட்டத்துல இந்தப்பா ஏய் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு நிறுத்துவோம், ஜபார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதே போலத்தான் இப்ராஹிமை என்று கூப்பிட்டால் அவர் நிற்க மாட்டார். யாருடைய வார்த்தைக்கும் அவர் நிறுத்த மாட்டார். என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் கட்டுப்படுவார். அல்லாஹு அக்பர் என்று கத்தினார் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். அறுக்கிற இப்ராஹிம் அல்லாஹ் பெரியவன் என்கிற போது அறுப்பதை விட்டு விட்டு அவர் வேகமாக சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். தக்பீருடைய அடுத்த அடி, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் பெரியவன். அப்போதுதான் ஆடு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு பகரமாய் அல்லாஹ் ஆடு தந்து விட்டான் என்று புரிந்தார்கள். அதுவரை அறுவைக்காக படுத்திருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள், இனி நாம் அறுக்கப்பட மாட்டோம், ஆடு வந்து விட்டது. ஆகவே ஆட்டை கொடுத்து தன்னை காப்பாற்றியதற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த வரியை சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ் ரொம்ப பெரியவன், இந்த விஷயத்திலிருந்து என்னை காப்பாற்றி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும்.
இந்த தக்பீர் சொல்லுகிறோமே, இந்த தக்பீரின் ஒவ்வொரு அடியிலையும் இப்ராஹிமுடைய தியாகம் இருக்கிறது, இஸ்மாயிலுடைய தியாகம் இருக்கிறது. இந்த நாட்களில் அந்த மாமனிதனுடைய தியாகத்தை நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்கு தான் உலகமெல்லாம் தொழுகைக்கு பின்னால் தக்பீர் சொல்லுவது கடமை என்று அல்லாஹ் வைத்தான். உலகத்தில் மினாவாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த மூலையில் தொழுதாலும் இந்த 23 வக்துகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஞாபகத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். தக்பீர் சொல்லுங்கள் என்கிற இந்த தக்பீரும் கூட அவரை நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்திலே வைத்து விட்டான். நாம் யோசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய ஒரு துஆவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த வேல்யூவை பாருங்கள், வெகுமதியை பாருங்கள். என்னை பற்றி கியாமத்து வரை நல்ல வார்த்தை பேசுகிறவாறு என்னுடைய வாழ்க்கை ஆக்கி வை. அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். இனி உலகம் இருக்கிறவரை, கடல் இருக்கிறவரை, முஸ்லீம்கள் இருக்கிறவரை, ஏன் அல்லாஹ் இருக்கிறவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அவருடைய அமல்கள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். என்னைய பத்தி நல்ல வார்த்தை பேசணும்னு சொன்னதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அல்லாஹ் எப்படி ஆக்குனான்னா, பொதுவாகவே சில நபிமார்களை சில கூட்டம் ஏற்றுக்கொள்ளாது. யூதர்கள் மூசாவை ஏற்றுக்கொள்வார்கள், ஈசாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசாவை ஏற்றுக்கொள்வார்கள், சில நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும்தான் உலகத்தில் எல்லா கூட்டமும் ஏற்றுக்கொள்கிறது. யூதன் சொல்லுகிறான் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர், கிறிஸ்தவன் சொல்லுகிறான் அப்ரஹாம் எங்களை சார்ந்தவர், அவர் எங்கள் வழிமுறையிலே உள்ளவர். உலகத்தில் எங்கையெல்லாம் மார்க்கமாக, இசைமாக, உலகத்தில் எங்கையெல்லாம் இணக்கமாக, மதமாக எங்கையெல்லாம் இருக்குமோ அங்கையெல்லாம் முன்மாதிரியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா கான இப்ராஹீமு யஹூதியோ வலா நஸ்ரானியா. இப்ராஹிம் யூதரும் அல்ல, இப்ராஹிம் நசரானி என்கிற கிறிஸ்தவரும் அல்ல, வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, முஸ்லீமாக அவர் பரிசுத்தமான முஸ்லீமானவர், அவர் உங்களை சார்ந்தவர் என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லுகிறார். அவர் கிறிஸ்டினும் அல்ல, யூதனும் அல்ல, அவர் உங்களை சார்ந்தவர், அவர் முஸ்லீமானவர் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நமக்கு அல்லாஹ் ஒப்படைக்கிறான். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், உலகத்தில் இப்ராஹிமை திட்டுகிற எந்த நாவையும் அல்லாஹ் வைக்கவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கடைசி வரை அல்லாஹ் பேச வைக்க வேண்டும், அவருடைய நல்ல செய்தியை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். என்ன தெரியுமா, தன்னுடைய வீட்டோடு காபாவோடு இப்ராஹிமை சேர்த்து கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவோடு சேர்க்கப்பட்டார்கள். உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் கட்டினார்கள், காபாவை நிர்வகித்தார்கள், புலர் நிர்மாணம் செய்தார்கள், அங்கே போய் தவாஃப் செய்தார்கள், என்னென்னமோ செய்தார்கள். ஆனால் எந்த நபியும் போய்விட்டு வந்த எந்த தடயமும் அங்கே இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒருவருடைய தடயம் மட்டும் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. நீங்கள் தவாபு செய்தால் தவாபுக்கு பிறகு 2 ரக்காய் தொழக்கூடிய அந்த தொழுகையை நீங்கள் இப்ராஹிம் நின்ற அந்த காலடி சுவடு இருக்கிற கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் சஜிதா செய்கிற இடமாக வைத்துக் கொள்ளுங்கள். தவாபு செய்து முடித்தவுடன் அங்குதான் தொழ வேண்டும். ஒருவர் சஃபா மர்வாவில போய் தவாபுக்கான 2 ரக்காயத்தை தொழுதால் கூடாது. அதுவும் காபா தான், அதுவும் ஹரம் தான், ஆனால் அங்கு தொழுதால் கூடாது. ஏன் தெரியுமா, நீங்கள் மகாமே இப்ராஹிம், என்னுடைய நண்பர் இப்ராஹிம் நின்ற காலடி பதித்த கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் தொழுக வேண்டும். அந்த இடத்தை சுற்றித்தான் நீங்கள் தொழுக வேண்டும். தவாபு உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால், தவாபு உங்களுக்கு முழுமையாக வேண்டும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற கல்லுக்கு பக்கத்தில் உங்களுடைய தலையை வையுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நாம் யோசிக்கிறோம், கல்லை வணங்காதே என்று சொல்லுகிற இறைவன் என்னுடைய நண்பர் நின்ற இடத்தின் கல்லை நீ சஜிதா செய்கிற இடமாக ஆக்கிக்கொள் என்று சொன்னால், அந்த கல்லிலே நின்றவரின் அந்த உயரம் எப்படிப்பட்டது, அவருடைய இந்த பாதத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த உயர்வு எப்படிப்பட்டது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, அவர் நின்ற இடத்தில் உங்கள் நெற்றி போய் படியட்டும். ஏனென்றால் அவர் உம்மத்தே காணித்தா, அவர் மிகப்பெரிய சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் 2 கல் சொர்க்கத்திலிருந்து வந்தது. ஒரு கல்லை முத்தமிடுவதற்கு அல்லாஹ் கொடுத்தான், ஒரு கல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்பதற்கு கொடுத்தான். நாம் யோசித்து பார்க்கிறோம், 2மே சுவர்க்க கல்.
ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து வந்தது. அதை நீங்கள் எல்லாம் உங்களுடைய உதடுகளை கொண்டு முத்தம் கொடுங்கள். உன்னர்கள் மக்காம இப்ராஹிம் நிற்பதற்காக வேண்டி வந்தது. அதிலே நீங்கள் முத்தம் கொடுக்காதீர்கள், என் நண்பர் கால் வைத்து ஏறட்டும். நீங்கள் ஒரு கல்லை முத்தமிடுங்கள், என் நண்பர் இப்ராஹிம் அதிலே கால் வைத்து ஏறுவார் என்று 2 கல் அல்லாஹ் கொடுத்தான். ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவார்கள், இன்ன ஹிஜ்ர வல் மகாம, ஹஜ்ருல் அஸ்வதும் மகாம இப்ராஹிம் என்கிற கல்லும் யாக்கூத்தத்தானி மினல் யாக்கூத்தல் ஜன்னா, இது சொர்க்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கல்லாகும். இந்த கல்லில் ஒன்றை நீங்கள் முத்தமிடுங்கள், ஒரு கல்லில் என்னுடைய நண்பர் ஏறி நிற்கட்டும் என்று சொல்லி அந்த காலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மதிப்பும் உயர்வும், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தனித்துவம். நாளை மறுமையில் பெருமானார் சொன்னார்கள், 3 பொருள் சொர்க்கத்திற்கு திரும்ப போய்விடும். அது பூமிக்கான பொருள் அல்ல, அது சொர்க்கத்திலிருந்து வந்தது. எங்கு வந்ததோ மீண்டும் அங்குதான் போகும். ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு சொர்க்கத்திற்கு போய்விடும். நாளை சொர்க்கவாதிகள் அங்கு அதை பார்ப்பார்கள், அங்கு முத்தமிடுவார்கள். 2வது மக்காமை இப்ராஹிம் என்கிற அந்த கூண்டுக்குள் இருக்கிற கல், அது சொர்க்கத்திற்கு போய்விடும். 3வது நான் அடங்கி இருக்கிற ரவுதா, இது சொர்க்கத்திற்கான இடம், சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த 3ம் இந்த உலகத்திற்கான படைப்பு அல்ல, அது சொர்க்கத்திலிருந்து வந்தது. நாம் யோசித்து பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலை பதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய கல்லை அல்லாஹ் தருகிறார். அந்த காலுக்கு ஏன் அப்படி சிறப்பு தெரியுமா? உலகத்தில் யாரும் அப்படி நடந்திருக்க முடியாது. பலஸ்தீனத்திலே பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள் மக்காவிற்கு. பலஸ்தீன் டு மக்கா 2000 கிலோமீட்டர் நடந்தே வருகிறார்கள். ஹிஜ்ரத்திற்கு வந்தார்கள். காபாவை கட்டுவதற்காக திரும்ப வந்தார்கள். தன் குடும்பத்தை விட்டுவிட்டு போனார்கள், அழைத்து கொண்டு போவதற்கு வந்தார்கள். 4வது உலகத்திற்கெல்லாம் ஹஜ்ஜை அழைப்பு கொடுத்து அமலை கற்றுக் கொடுப்பதற்கு வந்தார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு 10,000 14,000 கிலோமீட்டர்கள் இதற்கு மட்டும் அல்லாஹ்விற்காக நடந்த பாதம் அது. அல்லாஹ் அந்த பாதத்திற்கு அல்லாஹ் மதிப்பு சேர்க்கிறான். காலமெல்லாம் அந்த கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் செஜ்தா செய்யுங்கள். மக்காமை இப்ராஹிமுடைய கல், அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு அது. அந்த கல்லிலே ஏறி நின்றுதான் ஹஜ்ஜுக்கான அழைப்பையும் கொடுத்தார்கள். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும், ஆனால் ஒரே ஒரு செய்தி இருக்கிறது. அதுவரை ஹஜ் எப்படியோ, அதுவரை நபிமார்களுக்கும் உம்மத்திற்கும் ஹஜ் எப்படி செய்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லில ஏறி வாங்கு சொன்னதற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய தடத்தை அல்லாஹ் மாற்றுகிறான். என்ன தெரியுமா? இனி யாரெல்லாம் இப்ராஹிமுடைய வாங்கை கேட்டீர்களோ அவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜி. அல்லாஹ் அந்த வார்த்தையை பாருங்கள், காலுக்கு ஒரு மதிப்பு தருகிறான், அவர்களுடைய பாங்குக்கு ஒரு மதிப்பு தருகிறான். ஹாஜியாக வேண்டுமா? உங்கள் காதில் இப்ராஹிமுடைய பாங்கு விழுந்திருக்க வேண்டும். விழாமல் நீங்கள் எவ்வளவு கோடிகளை கொட்டினாலும் அந்த ஊருக்குள்ளே நீங்கள் ஹாஜியாக உள்ளே நுழைய முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைக்கு இனி ஹாஜியாக தேர்வு என்பது இவருடைய குரலில் இருந்து உலகத்திற்கு போகட்டும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹதீஸில் வருகிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட அறிவிப்பு செய்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சப்தத்தை உலகத்திலேயே அதிகம் கேட்டவர்கள் யமன் வாசிகள். முதலிலே ஹஜ்ஜு செய்தவர்களும் அவர்கள் தான். இன்று வரை உலகத்திலேயே அதிக ஹாஜிகளை வைத்திருக்கிற நாடும் யமன் நாடு தான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் வாசிகளுக்கு துஆ செய்தார்கள், யமன் வாசிகளை நீங்கள் திட்டாதீர்கள், சண்டையிடாதீர்கள் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சப்தத்தை அதிகமாக கேட்டவர்கள் அவர்கள் என்று அந்த சப்தத்தை கேட்ட யமன் வாசிகளுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பு கொடுத்தார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு வார்த்தை துஆ செய்தார் ஹஜ்ரத் இப்ராஹிம், வஜ்அல்லி லிசான சித்கி ஃபில் ஆখিরিன், யா அல்லாஹ் என்னுடைய நல்ல வார்த்தையை உலகத்தார்களுக்கெல்லாம் என்னை பற்றி பேசுகிறவாறு வைத்துவிடு என்று சொன்ன அந்த ஒரு துவா உலகம் இருக்கிறவரை இப்ராஹிமை பேசுகிறவாறு அல்லாஹ் வைத்து விட்டான். ஒரு ஹஜ்ஜாக இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், ஏன் உட்கார்ந்து நெகம் வெட்டுவதிலிருந்து, தாடியை ஒதுக்குவதிலிருந்து, அக்கல் முடி களைவதிலிருந்து, நீங்கள் கத்னா செய்வதிலிருந்து அத்தனையிலேயும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத் இந்த மார்க்கத்திலே உறைந்து போயிருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், வ தரக்கனா அலைஹி ஃபில் ஆখিরিன், இப்ராஹிம் உலகம் இருக்கிறவரை நீங்கள் பேசப்படுவீர்கள், உலகம் இருக்கிறவரை உங்களுக்கான ஷரியத் உலகத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வாழ்த்து சொல்லுகிறார். காபாவில்
புனித பூமி, நிறைய அத்தாட்சிகள் இருக்கிற பூமி, துவா செய்தால் கபூல் ஆகிற பூமி, எப்போதும் தவாப் நிற்காத பூமி, ஜம்சம் வறண்டு போகாத பூமி, இப்படியெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், காபாவை பற்றி சொல்லுகிற போது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன், அந்த காபாவில உங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மக்காம இப்ராஹிம், அங்க நிறைய அத்தாட்சி இருக்கு, அங்க என்னுடைய கலீல் நின்ற மக்காம இப்ராஹிம் கல் இருக்குன்னு சொல்றான். கல்லு அங்கே மதிப்பானது. ஏன் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த கல்லு அல்லாஹ் அதனுடைய ஒளியை அணைத்து வைத்திருக்கிறான். நூறுஹுமா, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லும் மக்காம இப்ராஹிம் கல்லும், இந்த ரெண்டு கல்லின் ஒளியையும் அல்லாஹ் அணைத்து வைத்திருக்கிறான். அதை மட்டும் வெளிப்படுத்துவதற்கு அவன் நாடினால் சூரியனின் ஒளி தோற்று போகும், கிழக்கிற்கும் மேற்குக்கும் அந்த கல் தருகிற ஒளி போதும், நீங்கள் யாரும் அந்த கல்லை நீங்கள் நோக்கி போகவே முடியாது, அவ்வளவு ஒளியை அந்த கல் தனக்குள்ளே வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காம இப்ராஹிமுடைய கல்லுடைய வளர்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்தினால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரைக்கும் போய் இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன், உலகத்தில் பெரும் அத்தாட்சி என்று அவர் நின்ற காலடியினுடைய கல்லை அல்லாஹ் சொல்லுகிறார். இதுவெல்லாம் குர்ஆனிலே வருகிற வார்த்தை. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு பாராட்டு விழா குர்ஆன் முழுவதும் இந்த ஆயத்துகளிலே இருக்கிறது. அந்த கல்லிலே நின்று கொண்டுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். அந்த கல்லிலே நின்று கொண்டு துவா செய்கிறார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின், யா அல்லாஹ் இந்த மக்காவுக்கு இதுவரை எந்த ரசூலும் வரவில்லை, எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் இந்த ஊருக்கு உம்ரா செய்வதற்கும் ஹஜ் செய்வதற்கும் தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நபியை இந்த ஊரிலே இருந்து நீ பிறக்க வைக்க வேண்டும். மக்காம இப்ராஹிமுடைய கல்லிலே நின்று கொண்டு இப்ராஹிம் துவா செய்தார். அல்லாஹ் அப்போதுதான் பெருமானாரை மக்காவிலே பிறக்க வைப்பதற்கு அவன் முடிவு செய்கிறார். மக்காவிலே பிறந்த ஒரு நபி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அந்த நபியை எங்கிருந்து தோண்ட வைக்கிறான்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியான இஸ்மாயிலுடைய சந்ததியிலிருந்து அல்லாஹ் கொண்டு வர வைக்கிறான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமான தஅவத்து அபி இப்ராஹிம், நான் இந்த மக்காவிலே நபியாக வந்ததெல்லாம் என் தந்தை இப்ராஹிம் செய்த அந்த துவா, அந்த துவாவால் தான் நான் இப்போது இந்த ஊருக்கு நபியாக வந்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை காலத்தால் கரையாமல், கால ஓட்டத்தில் எந்த நபிமார்கள் மரணித்தாலும் ஷரியத்து மரணித்து போகும், அப்படி இப்ராஹிமை மரணிக்க விடாமல் உலகம் இருக்கிற வரை அந்த ஷரியத்தை கொண்டு போய் அல்லாஹ் சேர்க்கிறான் என்று சொன்னால், அல்லாஹுவுக்காக இப்ராஹிம் வாழ்ந்தார், இப்ராஹிமுக்காக அல்லாஹ் ஷரியத்தை மாற்றி எழுதினார். கானல்லாஹு லஹு மன் கான லில்லாஹி கானல்லாஹு லஹு என்ற பெருமானார் சொல்வதை போல, யார் அல்லாஹ்விற்கு ஆகிறார்களோ ரப்பு அவர்களுக்காக மாறி விடுவான், ரப்பு அவர்களுக்காக மாறுவான். ஷரியத்தின் சட்டத்தை மாற்றுகிறான், இப்ராஹிமுக்காக அனைத்தையும் மாற்றுகிறான். கால ஓட்டத்தில் எந்த நபியும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷரியத்தில் இனி கியாமத்து வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்வார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஹஜ்ஜிலே, உம்ராவிலே, ஏன் தொழுகையில், அத்தஹியாத்தில், ஸலவாத்திலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து எப்போதும் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு மில்லத்தை இப்ராஹிம் என்கிற இந்த ஷரியத்தை முழுமையாய் பின்பற்றுவதற்குண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. அந்த பெருமானாருக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அதே ஈமானை, தக்வாவை, அர்ப்பணிப்பை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.